Hey hi guys, welcome to our channel series லவா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கொரியன் டிராமாவை தான் பார்க்க போறோம். இது நம்ம யூசுவலா பார்க்குற டிராமா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மோஸ்ட்லி எல்லா டிராமாஸ்லயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க லவ் பண்ணுவாங்க இல்லையா, மோதல்ல ஆரம்பிச்சு அப்படியே காதலா முடியும். இது மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனா லவ் பண்றது ஈஸி, அதுக்கப்புறம் மேரேஜ்னு ஒரு விஷயம் வரும் பாருங்க, அப்பதான் உண்மையான ரியாலிட்டியே புரிய ஆரம்பிக்கும். அந்த ரியாலிட்டி புரியாம மாட்டிக்கிட்ட ஒரு கியூட்டான கப்பிள்ஸோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மொத்தம் வந்து 12 எபிசோட் இருக்கு. நம்ம 6 to 7 எபிசோட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சாயை தான் காட்டுறாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கான், அப்படியே கையெல்லாம் நடுங்குது, வேர்த்து கொட்டுது, விட்டா அங்கேயே மயங்கி விழுந்துருவான் போல. இவன் பயப்படுறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்துட்டு, நீ பயப்படுறது உன் கண்ணிலே நல்லா தெரியுது, தயவு செஞ்சு மானத்தை வாங்கிடாத, அப்படி அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், இப்ப பாரு அப்படின்ட்டு தைரியமா பேசிட்டு போனவன் அங்க இவன் நடக்கிறத பார்த்தா ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இந்த பதட்டத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்து லவ் பண்ண ஒரு பொண்ணை ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லி ஓகே சொல்ல வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது கல்யாணம் வரைக்கும் போறது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம சாயோட லைஃப்ல நடக்க போகுது. இவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு இருக்கா. இவ பேரு ஜூ. ரெண்டு பேருக்கும் லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அவ சின்னதா வந்து கால் தடுக்கி கீழே விழுந்தா கூட, ஐயோ ஜூ உனக்கு என்னாச்சு, காலில் எதுவும் ஃப்ராக்சரா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்ட்டு தாங்கன்னு தாங்குறான். இவன் இப்படி பண்றதெல்லாம் ஜூவோட அப்பா பார்த்துட்டு, போதும் போப்பா, இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட முகத்துல அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், ரொம்ப சந்தோஷமா இவங்க மேரேஜ் லைஃபும் ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்க லைஃப் ஆரம்பிச்சாங்களோ அதே ஸ்பீட்ல டிவோர்ஸையும் வாங்கிட்டு வெளில வந்து நிக்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரும் அடங்கல, கோர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு கூட சண்டை தான். இதுல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையும் இருக்கு. மொத்தமா 18 வருஷம் லவ் மேரேஜ்னு இத்தனை வருஷம் ஒன்னாவே டிராவல் பண்ண ரெண்டு பேரும் திடீர்னு வந்து எதனால டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை இப்பதான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஜூவோட லைஃப் வந்து அப்படியே மாறிடுச்சு. வீட்டை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், இப்படி இந்த வீட்டை சுற்றி தான் அவள் வேலையே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சாய் இருக்கான்ல, அவனுக்கு பெருசாக வந்து எதுலேயுமே அக்கறை இருக்காது. அப்படியே லத்தாஜிக்காக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இன்னைக்கு கூட இவங்க ரெண்டு பேரோட வெட்டிங் அனிவர்சரி. ஆனால் அதை அப்படியே மறந்துட்டு எனக்கு என்னன்னு இவன் நிற்கிறத பார்த்தவ டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போனா, அங்கே ரூமில் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. பரவாயில்லையே, மறந்துட்டான்னு நினச்சேன், ஆனால் எனக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்ட்டு ஆசையாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா, அது அவனோட பாஸோட ஒய்ஃப்காக வாங்கின கிஃப்ட் போல. வந்த கோவத்துக்கு நேராக சாய் கிட்ட போயிட்டு, நம்ம டோரோட பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அவன் வந்து காலங்கத்தால் இந்த கேள்வியெல்லாம் அவசியம் தானா அப்படின்ற மாதிரியே பார்த்தவன் 0720 என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்காக அந்த பாஸ்வேர்டை வச்சோம், காலங்காத்தால ஏன் இப்படி டென்ஷன் பண்ற, நம்ம ஆனிவர்சரி டேட்டு ஜூலை 20 அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்கா. சாய்க்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு தான் வந்து ஜூலை 20 ஆனிவர்சரி டேட்டை மறந்துட்டோன்ட்டு. அவ்வளோதான், ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய சண்டே நடக்குது. இவன் எப்பவுமே ஒரு டைரியை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருந்துருப்பான். ஏன்னா அந்த டைரியில தான் வந்து என்னென்ன வேலை பார்க்கணும், எங்கே போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ அந்த டைரியை எடுத்து வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட போகிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. தயவு செஞ்சு தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டுறாத, அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஓ, என்னை விட முக்கியமா? நம்ம எல்லாரையும் விட அந்த டைரி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைரியால தான் நம்ம ஹவுஸ் ரெண்ட்டு, குழந்தைக்கு தேவையானது, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்குறேன். அது மட்டும் இப்போ நீ கீழே போட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறான். இதை கேட்டவளுக்கு பயங்கர கோவம். ஏன்னா கல்யாண நாள் அதுவுமா வந்து மேரேஜ் டேட்டே வந்து மறந்துட்டான். சரி அதை கூட மன்னிச்சு விட்டுலாம், ஒரு டைரியை கீழே போட்டால் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னா வேணும்னே வந்து டைரியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறா. எடுத்து வச்சுட்டு டைரியை துடைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே வந்து வேலைக்காகல. ரெண்டு பேரோட மேரேஜ் லைஃபும் இப்படி தான் போகுது. டெய்லியும் சண்டை தான். இங்கே நம்ம ஜூவை எடுத்துக்கிட்டா, குழந்தைய பார்த்துக்கணும், அந்த வீட்டை பார்த்துக்கிற பொறுப்பும் வந்து இவகிட்ட தான் இருக்கு. அதுக்கு இடையில தான் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது இவளால் சாப்பிட முடியுது. அப்படி சாப்பிடும் போது குழந்தை அழுதா பக்கத்துலேயே வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. வீட்டில் ஒரு வேலை கூட வந்து சாய் கிட்ட சொன்னால் அது பண்ணவே மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல யார் என்ன சொன்னாலும் சரி ஓடி ஓடி போய் வேலை பார்க்குறான். ஜூ இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது அவளுக்கு அப்படியே வந்து இந்த பழைய ஞாபகம்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. ஏன்னா அதுலலாம் வந்து நம்ம வெளியில் கிளம்பணுனாலே எவ்வளோ மெனக்கெட்டு கிளம்புவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது கண்ணாடியை பார்த்துட்டு தான் போவோம். ஆனால் இப்போ அவளோட லைஃப் வந்து அப்படியே மாறிடுச்சு. ஒரு பழைய டிஷர்ட்டு, என்ன ஸ்லிப்பரை போட்டிருக்கோன்னு கூட கண்டுக்காம குழந்தைய தூக்கிட்டு இவ இருக்கிற லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அந்த பசங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஏக்கமாக இருக்கு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நைட்டு குழந்தை வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனால் எதுவுமே வந்து சரியா வரல. சரின்னு சாய்க்கு கால் பண்ணா, அவன் அப்பதான் அவனோட பாஸோட எல்லாருமே வந்து கிளப்ல இருப்பானுங்க. இவளும் ஃபோன் பண்ணி பார்க்குறா. அவன் எடுக்கிற மாதிரி தெரியல. இவளே டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டா. காலில் ஏதோ வந்து சின்னதாக அடிபட்டு இருந்திருக்கும். அதனால தான் வந்து குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கு.
இப்போ ஒரு வழியா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டா. இங்க எப்படி வந்து வீட்ல ஜூ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் வந்து நம்ம சாயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக அவன் கூட வேலை பார்க்குறவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு அசிஸ்டண்டா தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த டாக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கூடவே வந்து அஃபேரும் இருக்கு. இப்போ நம்ம சாய்க்கு கால் பண்ணிட்டு என் ஒய்ஃபுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அவன் நேரா வந்து ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா, நீ வேகமா போயிட்டு அதை எப்படியாவது சமாளி. இவன் என்ன நினைச்சிருந்திருப்பானா, சரி காலையில தான் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணல, அட்லீஸ்ட் நைட்டாவது சீக்கிரம் போலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா அந்த டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டான். இப்போ வேற வழி இல்ல, சமாளிச்சுதான் ஆகணும். இவன் நேரா வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இங்க இருக்காதீங்க மேடம், இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், உங்களை டாக்டர் வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து நேரா வந்து டாக்டரோட ஒய்ஃப் வந்துட்டா. ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை போகுது. இதுல வேற நம்ம சாய் வந்து குறுக்கு போயிட்டு சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்க. நீ யாரா அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கலான்னு போனவ இவன் தான் மேல அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக கையை கொண்டு வந்தா அந்த லேடி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. நான் வேணும்னு பண்ணல, ஜஸ்ட் உங்களை தடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி முடிக்கல. டக்குன்னு பார்த்தா பல்லார்னு ஒரு அறை. வேற யாரும் இல்ல, அந்த டாக்டர் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃபை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பா அப்படின்ட்டு பண்ணதெல்லாம் இவன். ஆனா ஒய்ஃப் முன்னாடி நல்லவனா காட்டிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சீன் போட வேண்டியது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பார்ல பேசிட்டு இருக்கானுங்க. என் ஒய்ஃப் அந்த இடத்துல இருந்ததுனால தான் உன்னை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்ட்டு ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேச பேச இவனுக்கு அப்படியே வந்து அடிக்கணும்னு தோணுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம சிரிச்சுட்டே வந்து எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன் கார்டுல தான் வந்து ஹோட்டல்லாம் புக் பண்ணது, ஏன்னா என் ஒய்ஃப் வந்து என் கார்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு போற போக்குல இவன் படுக்க சொல்லிட்டு போறான். ஆனா இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு பயங்கரமா காண்டாகுது. இத்தனைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரே காலேஜ்ல படிச்சவனுங்க. இவன் ஜூனியர், இவன் சீனியர். நீ மட்டும் என் காலேஜ் டேஸ்ல என் கையில கிடைச்சிருந்த உன்னை சாவடிச்சிருந்துருப்பண்டா அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே திட்டிட்டு இருக்கான். திட்ட மட்டும் தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்படியே நம்ம ஜூவை காட்டுறாங்க. காலையிலேருந்து எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ அது பார்த்தாதுன்னு வீட்டுக்கு வந்து கார்டோட பில் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து ஹோட்டல் ரூம்ஸை புக் பண்ண மாதிரியே இருக்கு. எல்லாம் அந்த டாக்டரோட வேலை. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, சாய் எதுக்கு ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு புரியாம பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இவ ஃப்ரெண்டு வேற, உன் ஹஸ்பண்டை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், அதுவும் ஹோட்டலுக்கு வெளியிலன்ட்டு போட்டோவை வேற அனுப்பி விட்டுட்டாங்க. இப்பவே லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு இதுல வேற இன்னைக்கு நைட்டு என்னால வர முடியாது, நான் வெளியில தங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவ அழ ஆரம்பிச்சுட்டான். ஆனா அவன் வீட்டுக்கு வராததுக்கு ரீசன் என்னன்னா அடி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதோட எப்படி வீட்டுக்கு வருது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வெளியில தங்கலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பான். இங்க நம்ம ஜூ வந்து கால் பண்ணிட்டு எப்படி என்னை ஏமாத்த உனக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்க, உன்கிட்ட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல, தயவு செஞ்சு போனை வை அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்காக நான் என்னை எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டேன் தெரியுமா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே அப்படின்ற மாதிரி இவ கத்த. அவன் கோவத்துல அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன், உன்னை மட்டும் பார்க்காம இருந்திருந்தேன் என் லைஃபே சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை பெருசாகி இவ என்ன சொல்லிடுறா, அதான் நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த மேரேஜ் லைஃப், பேசாம நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அதுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவனும் இருக்கிற கோவத்துல ஆமா டிவோர்ஸ் பண்ணிடலாம், எதுக்கு இந்த லைஃப் அப்படின்ட்டு அவனும் முடிவெடுத்துறான். இப்படி ஆரம்பிச்ச மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அந்த டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. ஜூவோட அம்மா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பேப்பர்லாம் வச்சுட்டு அப்படியே எதுவுமே சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கா. சாயோட வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து இவன் டிவோர்ஸ் வாங்கினது சுத்தமாக பிடிக்கல, அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதே நிலைமையில தான் வந்து இவளும் இருக்கா. ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்ச மேரேஜ் லைஃப் இந்த மாதிரி முடியும்னு இவ எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வெட்டிங் ரிங்கை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே இது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சோன்னே அங்க நம்ம சாயும் வந்து பயங்கர வெறுப்பா அவனோட வெட்டிங் ரிங்கை தூக்கி எறிகிறான். இதுக்கு மேலதான் வந்து கதையை ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே வெட்டிங் ரிங்கை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மேரேஜ் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடம்லாம் அதிர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி நிலநடுக்க மாதிரி வருது. இதுல என்ன ஒரு விஷயம்னா சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப நார்மலா இருக்கு. இவன் பதறி அடிச்சுட்டு வெளில வந்துட்டு அம்மா நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சோன்னா, நீ கத்துறதுலதான் எனக்கு தலைவலி வருது, அமைதியா போய் தூங்குப்போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுறாங்க. இங்க நம்ம ஜூ வந்து அந்த டிரைவர் கிட்ட என்னென்னமோ சொல்லி பாக்குறா. அவரும் வந்து எதையுமே நம்புற மாதிரி இல்ல. இவங்க ரெண்டு பேருமே அந்த ரிங்கை தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த ரிங் வந்து இப்போ அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் வந்து என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்க நம்ம சாயோட வீடு எல்லாமே வந்து அப்படியே மாறி இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா சாயும் சரி ஜூவும் சரி ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் அவங்களோட காலேஜ் டேஸுக்கு வந்திருக்காங்க. இவனுக்கு ஆனா எதுவுமே தெரியல. என்னம்மா சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு வெளியில வந்தவனுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. ஆனா அப்ப கூட தூக்க கலக்கத்துல எதையுமே கவனிக்கல. அவனுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு அப்படியே வந்து பில் போட வரும்போது நேத்தி வரைக்கும்
வரைக்கும் பாட்டி மாதிரி தெரிஞ்சவங்க இன்னைக்கு பார்த்தா 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. இவனுக்கே ஒன்றும் புரியல. என்ன நைட்டோட நைட்டா எதுவும் சர்ஜரி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து கண்ணாடியே பாக்குறான். அவனோட முகத்தை பார்த்தா அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. சாய்க்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர ஷாக்கு. அப்படியே வீட்டுக்கு ஓடி வரான். எல்லாத்தையும் பார்த்தா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. கேலண்டரை பார்த்தா இயர் வந்து 1999 இருக்கு. அப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வந்திருக்கோன்ட்டு. ஒரு வழியா இங்க நம்ம சாய்க்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வர இங்கே நம்ம ஜூ வந்து இன்னும் நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. நேற்று நைட்லேருந்து வேற அவங்க அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்பா போல. தூக்கத்திலே அவங்க அம்மாவை நினச்சி அழும்போது டக்குன்னு பார்த்தா அவங்களே எழுப்பி விடுறாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் சத்தியமா இவளால நம்பவே முடியல. இன்ன வரைக்கும் நான் உங்களை கனவுல பார்த்ததே கிடையாதுமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களை நான் கனவுல பாக்குறேன். நான் நேத்தி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். நேத்தியே எனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இதுல வேற எனக்கு வாழவே பிடிக்கலமா. நீங்க எப்படி செத்து போனீங்களோ அதே மாதிரி என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அவ முதுகுல ஒரு 4 போடு போட்டு சாவறதா இருந்தா நீ போய் சாவு, எதுக்கு என்ன கூப்பிடுற, நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கனவுல அடிச்சா வலிக்குது அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கா. ரூம்ல சுத்தி பார்த்தா எல்லாமே வந்து அவளோட பழைய திங்ஸ், காலேஜ்ல யூஸ் பண்ணது எல்லாமே இருக்கு. இங்க நம்ம சாயும் வந்து அவனோட உடம்பெல்லாம் செக் பண்ணி பாக்குறான். புது புது ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டு பாக்குறான். எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆனா நம்ம ஜூவால தான் அவங்க அம்மாவை விட்டு நகரவே முடியல. எங்க போனாலும் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி இறந்து போன ஒருத்தவங்கள திரும்ப பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி அவங்கள விட்டுட்டு நம்மளால போக முடியும்? அதே மாதிரிதான் இவளும் ஏதோ குட்டி போட்டு போன மாதிரி அவங்க அம்மாவே சுத்தி வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாம நேரா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போறாங்க. ஜூக்கு வந்து ஒரு அக்காவும் இருக்கா. அவளுக்கு ரொம்ப நாளா அவ கேட்டும் வந்து போன் வாங்கியே தரல போல. இதுக்கு மேல என்னால வீட்டுல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளில வந்தோன்னே அவங்க அம்மா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவ உள்ள வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மாவை எதிர்த்து பேசுவ, நீ வேணா எனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா இப்போ எனக்கு தான் வயசு அதிகம், நான் சொல்றது கேளு, அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கோ, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. சைட்ல வேற அவங்க அம்மா வந்துட்டு காலையில இருந்து நான் சாகிறத பத்தி பேசிட்டு இருக்கே, உனக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்ற மாதிரியும் பாத்துட்டு இருக்காங்க. ஜூவோட அக்கா அப்பதான் உண்மை சொல்றா. ஏதோ காலையில நல்லவ மாதிரி பேசுற, நேற்று நைட்டு இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நீ தானே அப்படின்னோன்னா இவ அப்பதான் வந்து நேற்று நைட்டு நடந்ததை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா 2 பேருமே வந்து போன் வாங்கி தரல அப்படின்ட்டு பயங்கர கோவத்துல இருந்திருப்பாளுங்க. நாளைக்கு காலையில மறுபடியும் போன் கேட்கிறோம், ஒரு வேளை போன் வாங்கி தரல வீட்டை விட்டு கிளம்புறதுதான் முடிவு அப்படின்ட்டு இவ தான் வந்து அந்த பிளானை போட்டது. ஆனா இப்ப ஞாபகம் இல்ல, ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, நானா அந்த பிளான் போட்டேன் அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருக்க. அப்ப 2 பேரும் கூட்டு கலவாணியா பேசி வச்சுட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றீங்களான்ட்டு 2 பேருமே அடிச்சு காலேஜுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவளுக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. பயங்கர வெறுப்பா அப்படியே வந்துட்டு இருக்கா. இதுல வேற அவங்க அப்பா கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவர் கூட ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம அப்படியே இவ படுக்க காலேஜுக்கு வந்துடுறா. இவ எப்படி காலேஜுக்கு வந்தாலும் அதே மாதிரி நம்ம சாயும் வந்து காலேஜுக்கு வந்திருக்கான். 2 பேருமே வந்து ஒரே காலேஜ்ல படிச்சவங்க தானே. அப்படியே உள்ள வராங்க. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு. இதுல வேற அடிக்கடி நம்ம ஜூ வந்து கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு இது உண்மையாவே நான் தானா இல்ல வேற யாருமா, இவ்ளோ யங்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு இருக்கா. போற வர எல்லாரும் வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க அந்த நேரத்துல கரெக்டா 2 பேருமே வந்து பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை வருது. இவனாலையும் பேச முடியல, அவளாலையும் எதுவுமே பேச முடியல. அப்படியே 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போனது, டிவோர்ஸ் வாங்கினதுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வர அப்படியே 2 பேரும் கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. இங்க நம்ம சாய் வந்துட்டு ஒருவேளை இந்த நேரத்துக்கு நான் அவளை மீட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அதே மாதிரிதான் அவளும் யோசிக்கிறா, இப்படி பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்ட்டு. 2 பேரும் பேசினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா சாய் என்ன நினைக்கிறான், அவன் மட்டும்தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறான். அதே மாதிரிதான் இவ மட்டும்தான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறா. எதுக்கு பழைய கதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதான்ட்டு அந்த காலேஜை வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையனை பாக்குறா. ஆக்சுவலா இந்த பையனுக்கு நம்ம ஜூ மேல ஒரு கிரஷ். அதை டைரக்டா வந்து இவகிட்டே சொல்லி இருந்திருப்பான். இவ தான் வந்து பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பா. ஆனா என்ன விஷயம்னா இவன் ஃபியூச்சர்ல வந்து பயங்கர ஃபேமஸ். கொரியால இருக்கிற டாப் பிசினஸ் மேன்ல இவனும் ஒரு ஆளு. இந்த மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டா நம்ம சாயை லவ் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் நம்ம ஜூவை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறான். என்னை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னை பார்த்தோன்னே வந்து கீழே குனிஞ்சுக்கிறான். அப்ப இன்னும் என் மேல லவ் இருக்கு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கா. உன்னை நான் காலேஜ் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க இவளை இப்படி யங்கா பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. அதே மாதிரிதான் நம்ம சாயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா உடம்பு ஃபுல்லா மசாலா ஏத்தி வச்சிருப்ப, இப்ப என்ன நோஞ்சானாட்டம் இருக்க, ஆமா இது என்ன ட்ரெஸ் காமெடியா அப்படின்ற மாதிரி இவன் கலாய்ச்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரூமுக்கு போறானுங்க. ரூம்ல இருக்கிற எல்லாருமே அந்த ட்ரெஸ்ல இருக்கானுங்க. இவன் மட்டும்தான் தனியா இருக்கான்.
சாயோட சீனியர் வந்து இவனை முறைச்சு பார்த்துட்டு இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னோன்னா இவன் தெரியாது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் நேற்று நைட்டு ஜூனியர் பையன் ஒருத்தன் சீனியரை போட்டு அடிச்சிட்டான், அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்ல இது கேட்டு சாய் வந்து யாருன்னு மட்டும் சொல்லுங்க, சீனியரை வந்து ஜூனியர் அடிக்கிறதா, ஆளை மட்டும் காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அந்த ஆளே நீ தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. நேற்று நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடந்திருக்கும், அதில் இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூனியரை கலாய்ச்சிருந்துருப்பானுங்க. இவன் சும்மா இல்லாமல் போதையில் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்க அதுதான் வந்து இவ்வளோ பிரச்சனையாயிருக்கும். இப்போ நம்ம சாய் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிற அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்கானுங்க. அங்கே அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஜூ வந்து அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பையன் வந்து கிராஸ் பண்ணி போகிறான். அதான் அந்த கிரவுண்டில் பார்த்து அந்த க்ரஷ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து கிராஸ் பண்ணி போகிறான். சரி போய் பேசி பார்ப்போன்னு இவன் உள்ளே வந்துட்டு எப்படி இருக்க, கிளாஸுக்கு போறியா அப்படின்ட்டு ஏதோ ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பிரச்சனைனா இவன் அப்படியே வந்து முறைக்கிற மாதிரி பார்க்குறான். சரி இவன் தான் அப்படி இருக்கான்னு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நான் இப்போ என்ன கேட்டேன், ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அது என்னங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம சாயும் அவனை அடிக்கிறதுக்காக சீனியர் பசங்க எல்லாருமே வந்து கட்டையோடு வந்துட்டு இருக்கானுங்க. பாஸ்ட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்ன்றது தெரியல. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு போவீங்களா இல்லை காலேஜ் டேஸ்க்கு போவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.